ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம் அண்ட் டாட்டர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஸ்டஃப்டு கோபி பராத்தா. வாங்க இந்த ஸ்டஃப்டு கோபி பராத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. கோபி, ஆனியன் ஒன்று, டொமேட்டோ ஒன்று, ஜிஞ்சர் அண்ட் கார்லிக், வீட், ஓம் ஒரு ஸ்பூன், சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் ஒரு ஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன், கரம் மசாலா ஒரு ஸ்பூன், கொரியாண்டர் லீவ்ஸ், சால்ட், ஆயில். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன், 2 கப் சேர்த்துக்கிறேன். அதில் இப்போ ஓமம் சேர்த்துக்கிறேன், தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நார்மலாக சப்பாத்திக்கு மாவு இப்போ செய்கிற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஸோ உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஊற வச்சிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் சப்பாத்தி. ஸோ அதனால இப்போ ஒரு 1/2 அன் ஹவருக்கு நம்ம இது பண்ணிக்கலாம், ஊற வச்சுக்கலாம். இப்போ காலிஃப்ளவரை பாயில் பண்ணி வச்சுருக்கேன், அதை மிக்சியில் போட்டுக்கிறேன். இதை இப்போ அரைக்கணும். பின்னாடி பக்கமாக அரைச்சிக்கோங்க, பேக்வேர்டில். ஸோ ஒரு 2 தடவை மட்டும் அரைச்சா போதும். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி பொடிசு பொடிசாக கிடைக்கும், இல்லை ரொம்ப மையாயிடும். இப்போ தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன், மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், கொரியாண்டர் பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன், க்ரீன் சில்லி சேர்த்துக்கிறேன், வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அது சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன். ஜிஞ்சர் சேர்த்துக்கிறேன், 2 பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குமின் சீட் பவுடர் சேர்த்துக்கிறேன், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொரியாண்டர் லீவ்ஸ் கடைசியாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை பேனில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த காலிஃப்ளவரை இதில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஒரு 15 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கலாம், லெட்டு போட்டு மூடி வச்சுட்டு. நடுவில் ஓப்பன் பண்ணி எடுத்து பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி மூடி வைங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். ஸோ இந்த மாதிரி எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்ல பாயில் ஆகிருக்கு. ஆல்ரெடி நம்ம காலிஃப்ளவரை பாயில் பண்ணதுனால ஒரு 15 மினிட்ஸ் பாயில் பண்ணால் போதும். அப்போ தான் அந்த மசாலா உள்ளே இறங்கியிருக்கும். ஸோ இப்போ லைட்டாக இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பராட்டாவில் ஸ்டஃப் பண்ணும் போது உங்களுக்கு நல்ல தேக்க வரும். இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அதை ஆஃப் பண்ணிடலாம். 1/2 அன் ஹவர் நம்ம ஊற வச்சுருந்த மாவை இப்போ உருண்டை போட்டு வச்சுருக்கேன். நல்ல திக்கான உருண்டையாக போட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் லேசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு வராது. ஸோ இப்போ இதை சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி இதை நல்லா தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப மெலிசாக தேய்ச்சிடாதீங்க, மீடியமாக தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை இதில் சேர்த்துடலாம். இப்போ இது சாரீ ஃப்ளீட்டுக்கு நம்ம மடிப்போம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மடிச்சுக்கோங்க. சைடாக பிடிச்சி அந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இப்போ இதை திருப்பி போட்டு கொஞ்சமாக மாவு இதில் மேலே போட்டுக்கோங்க. இப்போ நல்லா திருப்பி சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி பொறுமையாக தேய்ச்சிக்கலாம். பட் மெதுவாக தேய்ச்சிக்கோங்க. உள்ளே ஸ்டஃபிங் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம்
அந்த சப்பாத்தி கொஞ்சம் கிளியிற மாதிரி தான் இருக்கும். பட் பொறுமையாக தேய்ச்சிட்டு பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சாச்சு. இப்போ வந்து ஒரு தவாவில் அதை அப்படியே போட்டுடுறேன். ஆயில் எதுவுமே சேர்க்கலை. போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நான் வந்து இப்போ கீ ஆட் பண்ணிக்கிறேன். கீ சேர்த்துக்கோங்க. சிம்மிலே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க, கருகிடும். இப்போ அதை திருப்பி போட்டுடலாம். இது சப்பாத்தினா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து வெந்துடும். இது நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணியிருக்கிறதுனால திக்காக இருக்கிறதுனால இது கொஞ்சம் லேட் ஆகும். பொறுமையாக ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து திருப்பி போட்டு குக் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாகவும் கிடைக்கும், கீலாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால. பாருங்கள், இப்போ 2 சைடும் வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நான் இன்னொன்று உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதே மாதிரி மாவை தேய்ச்சிக்கோங்க. திக்காக உருட்டின மாவை தான் நம்ம தேய்ச்சிருக்கோம். இப்போ அந்த காலிஃப்ளவர் ஸ்டஃபிங் இதில் சேர்த்துடுறேன். இந்த காலிஃப்ளவருக்கு பதிலாக நீங்கள் வந்து பட்டாணி உருளைக்கிழங்கும் போட்டுக்கலாம், நல்லதாக இருக்கும். பன்னீர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சாரி ஃப்ளீட்ஸ்க்கு மடிக்கிற மாதிரியே மடிச்சுக்கலாம். டெய்லி சப்பாத்தியாக சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாவை பொறுமையாக தேய்ச்சிக்கலாம். இப்போ அதே மாதிரி போட்டுட்டு கீ அப்ளை பண்ணிக்கலாம். சுவையான ஸ்டஃப்டு கோபி பராத்தா ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லோரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.